ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தையல் பழகு சரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எளிதான முறையில் கையை வந்து நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லையா, அதில் நார்மல் ஸ்லீவ் கட்டிங் வந்து இன்றைக்கி நான் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து விளக்கமாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நார்மல் ஸ்லீவ் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வந்து 2ஆக மடிச்சிருப்போம் இல்லையா, அதை வந்து இப்போ 2 கிளாத் இருக்கிறத இப்போ நம்ம 4 இன்னொரு மடி மடிச்சுக்கணும். அதாவது 2 ஃபோல்டு இருக்கணும், மொத்தம் 4 கிளாத் இருக்கும். ஸோ மடிச்சுட்டு கீழே வந்து மடிச்சிருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே கீழே மடிச்சிருக்கிறதுக்காக நம்ம விடுவோம். ஸோ அதை வந்து மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம மடிச்சிருக்கிறதுக்காக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கையுடைய உயரம் மார்க் பண்ணணும். ஸோ கையுடைய உயரம் மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ளவுஸை வந்து அளந்து பார்த்துக்கிறேன். அளவு ப்ளவுஸை அளந்து பார்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு போட் நெக் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து போட் நெக் ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து போட் நெக் ப்ளவுஸுடைய கையுடைய உயரத்தை வந்து அளந்துக்கிறேன். அளந்து பார்த்தா எனக்கு 5 இன்ச் கிடைக்கிது. உள்ளே ஆம்கோல் ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்திட்டு நம்ம 1/2 இன்ச் சேர்த்தணும். எக்ஸ்ட்ரா கொடுத்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் கையுடைய உயரம். ஏன்னா நம்ம மேலே வந்து ஆம்கோல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, நம்ம பேக் பார்ட் கூட, அதாவது ப்ளவுஸ் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த கையை, அதனால் அதுக்கும் சேர்த்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மடிச்சடிக்கிறதுக்காக விட்டது இல்லாமல் 5.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மடிச்சடிக்கிறதுக்கு கீழே மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த உள்வளைவு மார்க் பண்ணுறதுக்கு அந்த உள்வளைவுடைய ஹைட் மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த உள்வளைவுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த பாடி மெஷர்மெண்ட் வந்து 28. ஸோ 28 நம்ம 10ஆல் வகுத்துக்கணும். அப்போ 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2.8 கிடைக்கும். இப்போ 2.8 நான் மார்க் பண்ணிக்கிறேன். கையுடைய உயரத்துலேருந்து நான் வந்து 2.8 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ச் டேப்பை கையுடைய உயரத்துலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும், கீழேருந்து மார்க் பண்ணக்கூடாது. ஸோ பிகினர்ஸ்க்கு புரியறதுக்காகத்தான் நான் வந்து இந்த ஸ்டெப்பை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். நம்ம கையுடைய உயரத்துலேருந்து தான் மார்க் பண்ணணும். அந்த 2.8 மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். ஸ்டார்டிங்கில் இருந்தும் எண்டு வரைக்கும் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கணும். இப்போ நம்ம கையுடைய உயரத்துலேருந்து கிராஸாக வந்து ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணணும். ஆம்கோல் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பேக் பார்ட்டில் எவ்வளோ வச்சோமோ அதை அளந்து பார்த்துக்கணும். ஸோ ஆம்கோல் சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து உடம்பு அளவை 4ஆல் டிவைட் பண்ணி 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ பாடி மெஷர்மெண்ட் 28க்கு 4ஆல் வகுத்தா 7 இன்ச் கிடைக்கும். அந்த 7 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணால் 6 இன்ச் வரும். அதுதான் ஆம்கோல் சுற்றளவு. ஸோ இந்த கைக்கு ஆம்கோல் சுற்றளவு வந்து 6 இன்ச். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 6.25 இன்ச் வச்சுக்கிறேன். ஏன்னா பேக் பார்ட்டில் அளந்து பார்க்கல எனக்கு 6.25 இன்ச் வந்தது. ஸோ அந்த 6.25 இன்ச் தான் நம்ம கைக்கு வைக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து 6.25 இன்ச்சை மார்க் பண்ணி கிராஸாக வந்து ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸ்லீவுடைய ஹைட்லேருந்து அந்த சுற்றளவு மார்க் பண்ண இடத்துக்கு வரைக்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதுதான் வந்து ஆம்கோல் சுற்றளவு. 28உடைய ஆம்கோல் சுற்றளவு 6.25 இன்ச். 6லேருந்து 6.25 வரலாம், தப்பில்லை. இப்போ வந்து கிராஸாக போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம மிடில் பாதியை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வளைவு மார்க் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்லீவ் முடிகிற இடத்துலேருந்து கையுடைய உயரத்துலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பாடி மெஷர்மெண்ட் 30க்கு மேலே 30, 32, 34, 36, ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணணும் அந்த வளைவுக்காக ஹைட்லேருந்து. இப்போ நான் வந்து 30க்கு கீழே இருக்கிறதுனால 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த வளைவு வந்து 1 இன்ச்சிலிருந்து 1.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்தும் இது சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் சுற்றளவில் பாதியை மார்க் பண்ணிக்கணும் அந்த வளைவுக்காக. அந்த பாதி மார்க் பண்ணதுலேருந்து மேலே ஒரு 3/4 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கணும். இதுதான் அந்த வளைவு மார்க் பண்ணுறதுக்கான மார்க்கிங். நம்ம சுற்றளவில் பாதி 6.25 பாதி 3.1 அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதியை வந்து மார்க் பண்ணிக்கணும். இது உள்வளைவுக்காக. அதில் பாதியை மார்க் பண்ணி அதிலிருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இது வந்து அந்த உள்வளைவு கொடுப்போம் இல்லையா ஆம்கோல் இதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, அதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் ஸ்லீவுக்காக ஃப்ரண்ட் முன்பக்கம் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் சுற்றளவில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும் 3/4 இன்ச். கீழே தள்ளி ஒரு வந்து ஒரு அந்த அதில் பாதி 6.2ல் பாதி 3.1 அதில் கீழே தள்ளி ஒரு 1/4 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கணும் உள்வளைவுக்காக. இப்போ வந்து நம்ம அந்த ஆம்கோல் ஸ்கேலை திருப்பி வச்சுட்டு நம்ம அந்த வளைவை கொடுத்துக்கலாம்.
நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயும் கொடுத்துக்கலாம், இல்லைனா உங்ககிட்ட ஆம்கோல் ஸ்கேல் இருந்தால் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஆம்கோல் சுற்றளவு கிட்டேருந்து கீழே 1/4 இன்ச் ஒரு கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த வளைவை வந்து அப்படியே முடிச்சுக்கணும். கிராஸாக கொண்டு வந்து ஸ்லீவ் முடிகிற இடத்த வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த உள்வளைவையும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே உள்வளைவுக்கு மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல உள்வளைவுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த உள்வளைவுக்காக தான் நம்ம 6.2ல் 3.1 மார்க் பண்ணணும். அங்கே தான் அந்த உள்வளைவை மார்க் பண்ணி முடிக்கணும். மேலே வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கேன் அந்த வளைவுக்காக. இப்போ வந்து ஸ்லீவுடைய ஹைட் 5.5 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவுடைய சுற்றளவு மார்க் பண்ணணும். அதாவது ஸ்லீவுடைய கீழே நம்ம கையுடைய சுற்றளவு மார்க் பண்ணணும். கீழே முடிகிற இடத்துல, கை முடிகிற இடத்துல பார்டர் வரும் இல்லையா, அந்த இடத்துல. ஸோ அதை வந்து நான் அளந்துக்கிறேன். ஸ்லீவில் அளவு ப்ளவுஸில் அளந்து பார்த்துக்கிறேன். கையுடைய சுற்றளவு வந்து கையுடைய அகலம் வந்து 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு வந்து 9 இன்ச் வருது. அதில் பாதி வந்து 4.5 இன்ச். அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி மேலேயும் அதே 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் அந்த வளைவு முடிகிற இடத்துலேருந்து. இப்போ வந்து இதே கிராஸாக வந்து மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எங்கே எல்லா அளவுகளுமே மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஸ்லீவ் அந்த முடிகிற இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்ததை கிராஸாக வந்து கோடு போட்டுக்கிறேன். அதுதான் வந்து ஸ்லீவ் வந்து முடிகிற இடம். அவ்வளோதான். கீழே கையுடைய சுற்றளவு 4.5 இன்ச் வச்சுருக்கேன். அது இல்லாமல் தையலுக்காக 2 இன்ச் வச்சுருக்கேன். மேல் வளைவு உள் வளைவு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவை. இப்போ வந்து மேலே அந்த மேல் வளைவு மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸ்லீவில் அந்த உள் வளைவை இப்போ கட் பண்ணிடக்கூடாது. பிகினர்ஸ்க்காக இது சொல்கிறேன். ஏன்னா ஸ்லீவை விரிச்சிட்டு தான் நம்ம அந்த உள் வளைவு கட் பண்ணணும். இப்போ 4 கிளாத்தாக இருக்கா, ஸோ அதை 2ஆக விரிச்சிட்டு தான் 2 கிளாத்தாக வச்சுட்டு தான் நம்ம அந்த உள் வளைவு கட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லீவுடைய சென்டரில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். மடிச்சடிக்கிறதுக்காக விட்ட இடத்துலையும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துலையும் நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து கை ஜாயின் பண்ணுற இடம். நம்ம சிசர் கட் கொடுத்துட்டோம்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவை வந்து 2ஆக விரிச்சிட்டு நம்ம அந்த உள்வளைவு மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து உள்வளைவு கட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த உள்வளைவு கட் பண்ணுறதுக்காக அங்கேயும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து உள்வளைவு அப்படிங்கிறது தெரியறதுக்காக. இப்போ வந்து உள்வளைவு இருக்கிற இடம் ஃப்ரண்ட் சைடு, மேல் வளைவு இருக்கிற இடம் பேக் சைடு. ஆப்போசிட் ஸ்லீவில் மேலே வந்து பேக் சைடு வரும். திருப்பிட்டு 2 ஸ்லீவையும் ஒரே மாதிரி வச்சுட்டு மேலே பேக் சைடு வரும், கீழே ஃப்ரண்ட் சைடு வரும். ஸ்லீவ் வந்து ஈஸியாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் வெட்டி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.